சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சஞ்சய் வேணும்னே ஆறுமுகத்துக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே பைரவி வந்து எனக்கு சமைச்சு குடுத்துக்கிட்டு இருக்கிறா. அவளுக்கு உன்னையெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அவளுக்கு என்னைய தான் பிடிக்கும். கூடிய சீக்கிரத்திலேயே உன்னைய டைவர்ஸ் பண்ணிடுவா. அப்படி இப்படின்னு வேணும்னே வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீ இதெல்லாம் நம்ப மாட்ட. நான் வேணா வீடியோ கால்ல காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சமையல் கட்டில் பைரவி சமைச்சுக்கிட்டு இருக்கிறத வீடியோ காலில் காமிக்கிறாப்புல நம்ம சஞ்சய். இதெல்லாம் பார்த்துட்டு ஆறுமுகம் வழக்கம் போல் கோவப்பட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாப்புல. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்துவையும் சிவாவையும் காமிக்கிறாங்க. மறுபடியும் சிந்து எக்ஸலேட்டரில் போயிட்டு இருக்கும் பொழுது வேணும்னே ஸ்னேகா சிந்துவோட புடவையை தூக்கி அதுக்குள்ளே எக்ஸலேட்டரில் மாட்டி விட்டுறாங்க. இதனால் அதுக்குள்ளார விழுந்துடுறாங்க. உள்ளார விழுவில் அந்த படிக்கட்டில் மாட்டிக்கிது அவங்க கால். ஸோ நம்ம சிவா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிந்து கத்துறப்ப வேணும்னே பொய் தான் சொல்கிறா அப்படின்னு கவனிக்காமையே மேலேயே போயிடுறாரு. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்ததுக்கப்புறம் தான் சிந்துவுக்கு உண்மையாகவே மாட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு எப்படியோ காப்பாற்றிடுறாங்க. இருந்தாலும் சிந்துவுக்கு கை கால் இதெல்லாம் அடிபட்டுருது. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் மறுபடியும் சஞ்சயை காமிக்கிறாங்க. பைரவியும் சமைச்சிட்டு வந்துடுறாங்க. சமைச்சிட்டு வந்து உக்காந்து சஞ்சய் கிட்ட பேசும் பொழுது நம்ம சஞ்சய் ஆறுமுகத்தை பற்றி தப்பு தப்பாக பேச ஆரம்பிக்கிறாப்புல. ஃபைனலாக அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி பார்க்குறாரு. இதை கேட்ட உடனே வைரவிக்கு கோபம் வந்துடுது. ஸோ ஆறுமுகத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவனை முரடன்னு வேணும்னா சொல்லு, ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக இல்லை. அவன் எப்படியாப்பட்டவனு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு போயிடுறாங்க. இங்கே சஞ்சய்க்கு மொக்க வாங்கின மாதிரி ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரம் வாயாலேயே அவனை பொம்பளை பொறுக்கின்னு சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ அப்கமிங்கில் என்ன தான் நடக்க போகுதுன்னு தான் தெரியல. இந்த பக்கம் சிந்துவை ஹாஸ்பிட்டலுக்கெலாம் அழைச்சிக்கிட்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா மாத்திரை மருந்தெல்லாம் ஆயில்மெண்ட்லாம் வாங்கிக்கிட்டு வந்து நம்ம சிவா சிந்துவுக்கு தடவிக்கிட்டு விட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் வந்து பார்த்திங்கன்னா பொய் சொல்லி உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதை மன்னிக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது அதை நான் மறக்க தான் நினைக்கிறேன். அப்பப்போ நீ பண்ண துரோகம் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஞாபகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படி இப்படின்னு ஏதோ பஞ்சு டைலாக்லாம் விட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம சிவா. ஸோ அதுக்கப்புறம் சிந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரம் நீ என்னைய மனைவியாக ஏற்றுக்குவ டாக்டரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இனி எபிசோடை பொறுத்தளவு பெருசாக எதுவும் நடக்கலைங்க. இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.